என்ன லட்சுமி இன்னும் சிவத்தை காணோம்? வந்துருவாங்க. இதோ சிவம் வந்துட்டான். என்னாச்சுமா? ஏன் 2 பேரும் வெளியே நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடா, காலையில வெளியில போன அன்பு இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க இருக்கானே தெரியல. போன் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறாடா. என்னது, போன் அட்டன் பண்ண மாட்டேன்றாளா? எங்க போனா? டேய், ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அன்புதான்னு நினைக்கிறேன். அன்பு, எங்க போயிட்டு வர? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அப்பாடா, நீ வேற போனே எடுக்கலையா? நாங்களாம் ரொம்ப பயந்தே போயிட்டோம். கோயில்ல கூட்டம் ரொம்ப இருந்துச்சு, அதான். சரி. டேய் சிவம், 2 பேரும் உள்ள வாங்க. சரி. அன்பு, நிஜமாவே நீ கோயிலுக்கு தான் போயிருந்தியா? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? டாக்டரை பார்க்க. டாக்டர் தான் பார்க்க போயிருக்கேன்னு எனக்கும் தெரியும். என்ன விஷயமா போன? சும்மா போனேன். அன்பு, விளையாடாத. என்ன விஷயம் சொல்லு. நான் தான் காலையிலேயே சொன்னனே, இந்த குழந்தை வேண்டாம். அன்பு, அதுக்காக தான் டாக்டரை பார்க்க போனேன். அப்படி நீ டாக்டரை பார்க்க போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்ல வர? அன்பு, இல்ல, குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அதை சீக்கிரமா பண்றதுதான் நல்லது. நாள் போக போக அது 2 பேருக்குமே நல்லது இல்ல. அதான். என்ன பண்ண? குழந்தை வேண்டான்னு நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். அன்பு, யாரை கேட்டு குழந்தை வேண்டாம் நீ முடிவு பண்ண? இதை நான் காலையிலேயே சொன்னனே. நான் தான் கொஞ்சம் பொறுமையாரு முடிவு பண்ணலான்னு சொன்னேன்ல. பொறுமையா முடிவெடுக்கிறேன்னு கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். உனக்கு எல்லாமே அவசரம் தான். நீ நினைக்கிறது உடனே நடக்கணும். நான் என்ன முடிவெடுத்தாலும் நீ என்ன சப்போர்ட் பண்றன்னு சொன்ன. இப்பயே இப்படி பிஹேவ் பண்ற? உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன புருஷன் நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? எனக்கு வர கோவத்துக்கு என்ன என்ன பண்ணுவ? ஓங்கி ஒண்ணு விட்டுருவேன். நானும் நீ புரிஞ்சுப்ப நினைச்சேன். நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு பண்ற? சிவம், பேசாத. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நீயே எல்லா முடிவையும் எடுத்துக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் டாக்டர் கிட்ட போகல. நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். உன் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. அன்பு, வேண்டாம். நீ யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. குழந்தை அதான். நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச. ஆனா நீயே இப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அன்பு, குழந்தைன்னு உடனே தான். நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான். இந்த குழந்தை கிஃப்ட்னு சொன்ன. ஆனா பாரு, நமக்குள்ள சண்டை தான் வந்துச்சு. குழந்தை பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லைன்னு சொன்னதுதான் பிரச்சனை. என்னை விட உனக்கு குழந்தை ரொம்ப முக்கியமா? என்ன அன்பு பேசுற? நான் உன்னையும் குழந்தையும் பிரிச்சு பார்க்கல. எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். இன்னொரு அன்புவா தான் அந்த குழந்தைய நான் பாக்குறேன். அது இல்லைன்னு சொன்ன உடனே தான் என்னால
தாங்கிக்க முடியல. சரி, இப்ப ஏன் உனக்கு குழந்தை வேண்டாம்னு தோணுது? இந்த குழந்தையால பிரச்சனை வரும்னு என் மனசுக்கு தோணுது. போதுமா? அன்பு, அன்பு. டேய் சிவம், என்னடா ஆச்சு? இல்ல, அவ டேய், நீ பேசாம உள்ள போ. ஆமா, நீ உள்ள போ, நாங்க பேசிட்டு வரோம். பாலட்சுமி, என்னன்னு கேட்கலாம். என்ன அன்பு? இதோ பாரு அன்பு, ரொம்ப யோசிக்காத. எல்லா கேள்விக்கும் விட தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யங்கிறதே இருக்காதுமா. சில கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சில சமயத்துல பதில் கிடைச்சிரும், சில சமயத்துல பதில் கிடைக்காது. அந்த பதில நாம தேடுறது சுவாரஸ்யமான விஷயம் தானே. ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா, நீ வேற இன்னும் குழப்புற. இங்க பாரு, நம்ம 3 பேரும் ஒரே வீட்ல இருப்போம்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாராவது நினைச்சோமா? நீ எங்கேயோ இருந்த, நாங்க இங்க இருந்தோம். வாழ்க்கை நம்மள கொண்டு வந்து சேர்த்துடுச்சுல்ல. பாதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் அதுல போகணும்னு நினைச்சோம்னா அதுல எப்பவுமே போக முடியாது. அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து தான் வாழணும். வாழ்க்கைய அது போக்குலயே விட்டுடணும். நடக்கிறது நடக்கட்டும், வரும்போது பாத்துக்கலாம். இங்க பாரு, உனக்கும் சிவத்துக்கும் நடுவுல சின்ன உரசல் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்க கருத்து சொல்ல விரும்பல. ஆனா எங்களுக்கு சரின்னு தோன்றத நாங்க சொல்லலாம்ல. என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தோன்றத நீங்க தாராளமா சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தாம்மா சொல்ல முடியும். ரொம்ப யோசிக்காத, குழந்தைய பத்துக்கோ. மாமா, சில விஷயங்கள் நம்ம கையில கிடையாதுமா. ரொம்ப யோசிக்காத, எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். நீ ஒன்னும் பயப்படாத, நாங்க இருக்கோம். நாங்க அந்த காலத்து ஆளுங்க மாதிரி குழந்தைய கலைச்சா பாவம்னு சொல்ல வரல. சிவத்துக்கு 2வதா ஆம்பளை புள்ள தான் பிறக்கும்னு ஜாதகத்துல இருக்கு. அன்பு, நான் பொய் சொல்லல. அவன் ஜாதகத்துல அப்படித்தான் இருக்கு. அது இப்போ ஓ மூலமா தான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த குடும்பம், இந்த பிள்ளைங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறது வரப்போற குழந்தைதான். ஆமாமா, இனியாவும் ஓவியாவும் பிறந்தோடனே அடுத்து சிவத்துக்கு பையன் தான் பிறப்பான்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு நாங்க ஆதின்னு பேர் கூட செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். அப்படியா? ஆமா அன்பு, உன் வயித்துல பிறக்க போறது ஆம்பளை புள்ளதான். அது பிறக்க போற நேரம் நம்ம எல்லா பிரச்சனையும் பறந்து போக போகுது. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். ஆமா. இல்ல அத்தை, பசங்க இத என்னம்மா பேசுற? முதல்ல கலையும் பாரதி இனியாவை ஏத்துக்கல, இனியாவையும் கலையும் பாரதி ஏத்துக்கல. ஆனா இப்ப பாரு, அவங்க 3 பேருமே அக்கா தம்பின்னு எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. ஒரு விஷயத்தை நாம எப்படி எடுத்துக்கிட்டு போறோமோ அது மாதிரிதான் நடக்கும். நான் சொல்றத கேளு, நீ இந்த குழந்தைய பெத்துக்கோ. நானும் சிவமும் இந்த குழந்தை வேணுமா வேண்டாமாங்கிற முடிவை குழந்தைங்க கிட்ட விட்டுறலான்னு இருக்கோம். கரெக்ட், நீ சொல்றது சரிதான். ஆனா குழந்தைங்க ஒத்துப்பாங்கன்னு முதல்ல நீங்க நம்புங்க. குழந்தைங்க நிச்சயமா ஒத்துப்பாங்க. என்னாச்சு? எதுக்கு இவ திடீர்னு வாந்தி எடுக்கிறான்? என்னடி இது? அன்பு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா? அதான் பாட்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், இது ஏதோ தப்பா இருக்குடி. வா, என்னன்னு போய் பாப்போம். வா.
என்னக்கா என்னாச்சு உங்களுக்கு? என்ன எனக்கு என்னாச்சு? நான் நல்லதா இருக்கேன். என்ன பாட்டி, இப்பதான் அக்கா வாந்தி எடுக்கிறத நம்ம 2 பேரும் பார்த்தோம். அதுக்குள்ள அக்கா இப்படி சொல்றாங்க. என்ன அன்பு இது? நீ வாந்தி எடுத்ததை நாங்க மாடியில இருந்து பார்த்துட்டு தானே இருந்தோம். உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்க 2 பேரும் பதறி போய் ஓடி வரோம். நீ ஒண்ணும் இல்லைன்ற. அது அது ஒண்ணும் இல்ல. நைட்டு சாப்பிட்டது சரியா செரிக்கல, அதான். ஆ, செரிக்காத அளவுக்கு அப்படி நைட்டு என்னக்கா சாப்பிட்டீங்க? ஏ குழலி, அதான் அன்பு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாள்ல, விடு. அன்பு, வீட்ல இஞ்சி மரப்பா இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுக்கவா? வாயில ஒதுக்கி வச்சுக்கிட்டா ஜீரணமாகும், வாந்தியும் வராது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு சரியாயிடுச்சு. என்னடி இது? என்ன அன்பு இப்படி கொமட்டிக்கிட்டு வருது? ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிற? ஏமா, ஏதாவது விசேஷமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாட்டி, அக்கா தான் அஜீர்ணம்னு சொல்றாங்கல்ல, நீ பாட்டுக்கு விசேஷம் அது இதுன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்க. இந்த வீட்ல அக்கா ஒரு தெய்வம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் அசிங்கப்படுத்துற? நீ என்னடி சொல்ற? பின்ன இனியாவுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிக்கிட்டு 1 வருஷம் எப்படியாச்சும் ஓட்டிட மாட்டோமான்னு அக்கா பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஏதாவது விசேஷமான கேக்குற, அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சாரிக்கா, பாட்டி இப்படிதான் ஆர்வ கோளாறுல எதையாவது ஒண்ணு சொல்லி மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல குழலி, பாட்டி தெரியாம தானே சொன்னாங்க, நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கல. அம்மாடி, நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் எப்பவும் என் மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவேன். உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. ஐயோ பாட்டி, நீ சும்மா இருக்க மாட்டியா? சுமாரி, நான் என் அனுபவத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். சாதாரண வாந்திக்கும் அந்த வாந்திக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அன்பு, நீ சொல்றதுக்கு கூச்சப்படுறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த என்னதான் மறைச்சு வச்சிருந்தாலும் அது வெளியில தெரிஞ்சிரும். முழு பூசணிக்காய அப்படியே சோத்துல மறைக்கிற கதை தான் இது. பாட்டி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த விசேஷமும் இல்ல. இது சாதாரண அஜீரண வாந்தி தான், போதுமா? பாரு, அடியே, சந்தேகமே இல்ல, இது மசக்கதான். அப்படின்னா? அடியே, இவ முழுகாம இருக்காடி. அம்மாடி, உன் கைய கொஞ்சம் காட்டுமா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, நாடி புடிச்சு பார்த்தா 2 நிமிஷத்துல அது என்ன வாந்தின்னு கண்டுபிடிச்சிரும். கை கொடு. கைய விடுங்க. என்ன பண்றீங்க குழலி? உன் பாட்டிக்கு வேற வேலை இல்லையா? கூட்டிட்டு போவங்கள, அப்புறம் கோவம் வந்தா ஏதாவது திட்டிர போறேன். என்ன அன்பு, நீ உன் நல்லதுக்காக சொன்னா இப்படி கோவப்படுற? ஐயோ பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ஃபுட் பாய்சனா தான் இருக்கும். நீங்க போய் சுடு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்க போங்கக்கா. என்னடி நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற? நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, வயித்தறிச்சல்ல இருக்கேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. அவளோட வயித்துக்குள்ள இப்ப அவனோட குழந்தை இருக்கு. நினைச்சாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. அங்க பாரு. என்ன 2 பேரும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, அன்பு வாந்தி எடுத்துட்டு இருந்தா, அவளை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் உள்ள போனா. அப்படியா? அன்பு கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? காலையில அன்பு முகத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. என்ன? இல்ல, அந்த முகத்துல அப்படி ஒரு மினுமினுப்பு களையா இருந்தா. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நினைச்சோம், உங்ககிட்ட சொல்லிட்டாளா?
என்னம்மா நீங்க? நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். அது எப்படி இந்த மாதிரி நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருப்பாளா? குழலி உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற நேரத்தை பாத்தீங்களா? உங்க வீட்ல ஒரு பேரன் உருவாயிருக்கான். எங்களுக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. 2 நாளைக்கு முன்னாடியேவா? ஆமா. அன்பு திடீர்னு மயக்கம் போட்டுட்டா. நாங்க பதறியே போயிட்டோம். அப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உண்டாயிருக்கான்னு சொன்னாங்க. அத டாக்டரே சொல்லிட்டாங்களா? ஆமா குழலி, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் அன்புக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க போங்க. ஏய் 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 குழலி, குழலி நில்லுடி, நில்லுன்னு சொல்றல. ஆமா குழலி, இந்த பாலையாவது குடிமா. எனக்கு வேண்டாம். அடியே, அந்த அன்பு கர்ப்பமானதுக்கு நீ பட்டி கடந்தா எல்லாம் சரியாயிடுமா? இன்னும் 10 மாசத்துல அந்த வீட்ல ஒரு பேரனோ பேத்தியோ துள்ளி குதிச்சு விளையாட போறாங்க. அது வரைக்கும் நீ எதுவும் சாப்பிடாம பட்னிய கடக்க போறியாடி? பாரு, இந்த பாலை மட்டுமாவது கொஞ்சம் குடிமா. ஏய், பாட்டி சொல்றேன்ல, பாலை குடி. ஏய், உன் கோவத்தை ஏண்டி என் மேல காட்டுற? எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு பாத்தியா? அடியே, சிவத்துக்கும் அன்புக்கும் முதலிரவு நடக்கும் போதெல்லாம் நீ சும்மா இருந்துட்டு இப்ப வந்து தையா தக்கான்னு குதிக்கிற. பாட்டி, இங்க நடந்தது முதல் இரவு இல்ல. அது அந்த அன்பை என்ன வெறுப்பேத்துறதுக்காக பண்ண நாடகம். என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, இங்க இருந்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேராம தான் இருந்தாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த திருவிழாவுக்கு போன இடத்துலதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க எல்லாரும் திருவிழாவுக்கு கிளம்பும் போதே நாமளும் கிளம்பலான்னு சொன்னேன். நீதான் வேண்டான்னு சொல்லி தடுத்துட்ட. அடியே, அவங்க என்னமோ குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். இப்படி அவ வயித்துல குழந்தை தங்குன்னு எனக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கையே என்கிட்ட இருந்து பறிச்சது மட்டும் இல்லாம இப்போ அவ வயித்துல சுமக்கிற அந்த சிவத்தோட வாரிச நான் கொல்லாம விட மாட்டேன். அவளுக்கு இந்த குழந்தை பொறுக்க கூடாது பாட்டி. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு துரோகம் செய்ய நினைச்ச சிவத்தையும் அன்பையும் பழிவாங்க நினைக்கிறது நியாயம். அதுக்காக குழந்தையெல்லாம் வேணாண்டி, இது ரொம்ப பாவண்டி. என்ன ஏமாத்திட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க, அது பாவம் இல்லையா? ஏய், நீதான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறல்ல, கூடவே இருந்து அந்த சிவத்தையும் அன்பையும் பழி வாங்க போற. அப்புறம் என்னம்மா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது பாட்டி. அன்பும் சிவமும் ஒண்ணு சேர கூடாது. அவங்கள நான் பிரிச்சே ஆகணும். அடியே, ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. இதுக்கு மேல எப்படி அவங்கள பிரிக்க முடியும்? முடியும், என்னால முடியும். அந்த குழந்தைய வச்சே அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு காட்டுறேன். குழந்தை உண்டாயிட்டா குடும்பம்லாம் அப்படியே ஒன்னாயிடும் அந்த அன்பு நினைச்சிட்டு இருக்கால. அவன் நினைக்கிறத நான் பொய்யாக்கதான் போறேன். அடியே, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உனக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் காசி ராமேஸ்வரன்னு போய் நான் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அந்த சிவத்தையும் அன்பையும் பழி வாங்குறதுல இப்படி குறியா இருக்கியேடி. சும்மா இருந்த என் மனசுல ஆசைய வளர்த்தது சிவம். நான் இனி அவக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சிவத்தை என் புருஷனாவும் இனி அவை என் பொண்ணாவும் நினைக்க ஆரம்பிச்சேன். இனிமே அந்த நினைப்பை என்னால மாத்திக்கவே முடியாது பாட்டி. எனக்கு கிடைக்காத நிம்மதி அவங்களுக்கு கிடைக்க கூடாது. நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை அவ வாழக்கூடாது. அவளுக்கு கிடைக்கவே கூடாது. அடியே, அவங்கள பழி வாங்குறேன்னு நீ உன் நிம்மதியை கெடுத்துக்காதம்மா. அன்பும் சிவமும் ஆள் ஆளுக்கு 2 குழந்தைங்களை பெத்து வாழ்ந்து முடிச்சுட்டாங்க.
நீ அப்படியாம்மா? நீ இன்னும் சின்ன பொண்ணுமா. இங்க பாரு பாட்டி, நீ எனக்கு சமாதான பதிலா சொல்லி என் மனச மாத்த முயற்சி பண்ணாத. முடிஞ்சா உதவி பண்ணு, இல்ல ஒதுங்கி நின்னு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீதாம்மா எனக்கு எல்லாமே. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தாண்டி இந்த உசுரை கையில புடிச்சு வச்சிருக்க. பாட்டி, நான் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க ஆசைப்படுறல்ல? ஆமாண்டி. அப்ப அந்த அன்பையும் சிவத்தையும் நான் அழ வச்சு பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்ப சொல்லு, அந்த அன்பு வயித்துல குழந்தை வளரணுமா வளரக்கூடாதா? இல்ல, வளரக்கூடாது, வளரக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணாலும் செய்வேண்டி. அது